எல்லாருக்குமே காலை வணக்கம். நான் உங்கள் நந்தினி. எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, நிஷிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஸோ இன்றைக்கி ஒரு குவிக்கான அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி. நான் அதுக்கப்புறமா உள்ள பாப்பா கூட இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா பாப்பா ஐசியூவில் இருக்காங்க. வார்டில் இருந்தால் கூட நான் பாப்பா கூட வீடியோ பண்ணுவேன். பட் அவங்க ஐசியூவில் இருக்கிறதுனால என்ன சீக்கிரம் எனக்கு டைம் கிடைக்காது. ஸோ அவங்களோட ஃபீடு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். நான் அதனால உள்ளே இருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு நர்சஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ என்னால் குவிக்காக அப்டேட் கொடுக்க முடியும். பாப்பா இஸ் ஃபைன். ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன். பாப்பா எப்படி இருக்காங்கன்னு முன்னத்தோட கூட்டிட்டு வந்ததோடு இப்போ வந்துட்டு பாப்பா பெட்டராகவே இருக்காங்க. ஸோ அது வரையுமே ஓகே. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 1 or 2 days வந்துட்டு ஐசியூவில் வச்சுட்டு அவங்க கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் சப்போர்ட்டு அடிஷ்னலாக நான் பைபாப் மிஷின் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாற்றி வச்சுருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூ இருந்துச்சுன்றதுக்கோசரம் கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்துச்சு. அதெல்லாமே கம்மிப்படுத்திட்டு பாப்பாவை வந்துட்டு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வரையுமே எனக்கு சந்தோஷம். உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ் எப்பயுமே நிஷிதா கூட இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நேற்று நடந்த விஷயம் என்னன்றது ஒரு சின்ன ஒரு மதராக எனக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரியான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு இங்கே எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், கேஸ்ட்ரோஸ்டமி ஃபீடுன்றது பெட் ஃபீடு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்டமக்கில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கனால இங்கே வந்துட்டு ட்ரக்கியோஸ்டமி பைப் இருக்கிறதுனால பாப்பா வந்துட்டு ட்ரக்கியோஸ்டமி பைப் வந்துட்டு பாப்பாவுக்கு இங்கே இருக்கிறதுனால சீக்கிரம் எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹேர் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஹேர் போகிறதுனால அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அஸ்ப்ரேட் ஆகி லங்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய் வழியாக நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. ஸோ மெயினாக இதுதான். அதனால வந்துட்டு கேஸ்ட்ரோஸ்டமி பற்றி நான் ஆக்சுவலி ஃபுல்லாகவே நான் பேசலை இது வரையுமே. நான் வரப்போகிற ஸோ அதை பற்றி நான் ஒரு கம்ப்ளீட் வ்ளாகாகவே கொடுக்குறேன் இன்னொரு வாட்டி. கேஸ்ட்ரோஸ்டமி எப்படி பண்ணும், அதோட பெரிய ஹிஸ்ட்ரின்றதுக்கு பதிலாக பெரிய கதையே இருக்குது பாப்பாது. அந்த கேஸ்ட்ரோஸ்டமி பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது அது தனியாக இருக்குது. ஸோ அதை நான் தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த டியூப் வந்துட்டு போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஒரு லாஸ்ட் டைம் நான் கன்சல்டேஷன்ஸ் சார்கிட்ட வரும்போது சார் என்ன சொன்னார்னா, அதோட ஒரு சின்ன சைஸ் எக்ஸ்ட்ரா இப்போ 14 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா 16 சென்டிமீட்டர் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? பற்றி குவிக்காக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த கேஸ்ட்ரோஸ்டமின்றது ஒரு ஸ்மால், இங்கே எப்படி நம்ம ஹோல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரியாக ஸ்டமக்கில் சர்ஜரி பண்ணி அது ஹோல் இன்ஸ்டால் பண்ணி தான் அந்த டியூப் இது பண்ணுறாங்க. சடனாக வந்துட்டு டாக்டர் வந்துட்டு டியூப் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாரு, பண்ணலான்னு சொல்லிட்டு. டாக்டர் பண்ணுவாங்கன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். டாக்டர் வந்துட்டு சடனாக நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. சார் சொன்னார், வீட்டில் வந்துட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஒரு செகண்ட் சத்தியமாகவே சொல்கிறேன், அந்த ப்ரொசீஜர் முடிகிற வரையுமே எனக்கு திக்குன்னு இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. தெரியாது இல்லைங்களா, பாப்பாவோட ஸ்டமக்கு டாக்டர் சுற்றி டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லோரும் இருக்காங்க. பட் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க முன்னாடி நான் பண்ண போகிறேன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஃபைனலி பண்ண வச்சிட்டாருங்க டாக்டர் என் கையால் தான். அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்க. பண்ணுறது ஈஸி தான், அவர் சொல்லி கொடுக்க தான் நான் பண்ணுறேன். ஏன்னா சடனாக வீட்டில் வந்துட்டு டியூப் பிளாக் ஆச்சுன்னா அதை வீட்லேயே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணணுங்களா. அதுக்கோசரம் தான் டாக்டர் வந்துட்டு என் கையால் பண்ண வச்சுருக்காரு. ஏன்னா அவரு முன்னாடி இப்போ நான் பண்ணிட்டேன்னா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நான் ஈஸியாக பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கோசரம் தான் பாப்பாவுக்கு வந்துட்டு நேற்று பண்ண வச்சேன். அது நிஜமாலே நல்ல விஷயங்க. இங்கே இவர்கிட்ட இருக்க டாக்டர், இங்கே இருக்க பேப்டிஸ்டில் இருக்க டாக்டர், அவர் பேர் வந்துட்டு டாக்டர் நவீன் தாமஸ்ன்னு, செம்ம சூப்பரான மனுஷங்க அவர். ஸ்டார்டிங் இருந்தே அவ்வளோ சப்போர்ட்டிவ், எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். என்னை ரொம்பவே பாராட்டுவார். ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணால் கூடவே பாராட்டுவார். உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, நீங்கள் இவ்வளோ நல்லா எல்லாமே பார்த்துக்கிறீங்க, கேர் பண்ணிக்கிறீங்கன்னு அவர் எனக்கு பாராட்டும் போது, அவர் பேசி எனக்கு கேட்கும் போது நிஜமாலே அது எனக்கு ஒரு எந்துவாக தான் இருக்கும். என் பாப்பாவை இன்னுமே நல்லா பார்த்துக்க முடியும். ஒரு டாக்டர் நம்மளை பாராட்டும் போது அதோடு வேறு என்ன வேணும். அப்போ நம்ம குழந்தைய நம்ம அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோன்றது அர்த்தங்க. ஸோ அது எனக்கு நிஜமாலே சந்தோஷம். என் குழந்தைய நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன், அதனால தான் டாக்டர்ஸ் என்னை பாராட்டுறாங்கன்றது எனக்கு ஒரு பெருமையான விஷயந்தான். என் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றது வேறு எது பண்ணாலுமே சரி, ஒரு தாயாக அதை நான் பண்ணேன் பார்த்தீங்களா, நிஜமாலே அதுதாங்க என்னோடய அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரக்கியோஸ்டமி கூட ஈஸி தாங்க.
டியூப் வந்துட்டு போட்டுடலாம், அதை கற்றுட்டு பண்ணிடலாம். பட் கேஸ்ட்ரோஸ்டமி பார்த்தீங்கன்னா ஸ்டமக்கு வயிற்றுக்குள்ளே போகுதுங்க அந்த டியூப்பு. அது போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு அதில் ஃபீட் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருக்கணும் எல்லாமே. அதுதான் பெரிய விஷயமே. நிஜமாலே சொல்கிறேன், நேற்று எனக்கு அவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட்டான விஷயம். கரெக்டாக போட்டுட்டு டாக்டர் அவ்வளோ பாராட்டினாங்க, என்ன கை தட்டினாங்க நான் பண்ண உடனே. ஸோ எனக்கு நிஜமாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் டாக்டர்ஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, இங்கே வரட்டும் எம்பக்கிட்டே பண்ணிக்கிட்டோம், நம்ம தான் பண்ணணும், டாக்டர்ஸ் தான் பண்ணணுன்றதெல்லாம் இருக்கும். பட் இவர்கிட்ட இருக்கிற நல்ல குணம் பார்த்தீங்கன்னா, கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் தான் வீட்டில் பார்த்துக்க போகிறீங்க, நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நான் எங்கேயுமே டாக்டர்ஸை பார்க்கலங்க. நிஜமாக இவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். திருப்பியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பிகாஸ் என்கிட்ட டைம் நிறைய இல்லை. பாப்பா இன்னைக்கு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பாப்பா இஸ் ஃபைன். நேற்று கவுன்சிலிங்கில் சொன்னது என்னென்னா, பாப்பா வந்துட்டு ஓவரால் ஓகே. அதுதான் நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் வந்துட்டு வித்தவுட் ஆக்சிஜன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாப்பா செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ஓகேவா வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ட்ரக்கியோஸ்டமி டியூபுமே சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோஸ்டமி டியூபு ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு வார்டுக்கு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பாவை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நிஷி பிரின்சஸ் சேனல். நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறது நிஷிதாவை இப்படி தான். தேங்க்ஸ்.